திரு நாகராஜ், இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தொடர்ச்சியாக குறிவைக்கக்கூடிய ஒரு தன்மையினுடைய அடுத்த செயல்பாடு தான் இது அப்படின்னு திரு பீட்டர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி சொல்லுது ஒரு மாநில தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு, போலரைசேஷனுக்கு, இந்து வாக்குகளை பெறுவதற்கு இந்த ஒரு முடிவை, இந்த முயற்சியை எடுக்குது பிஜேபி அப்படின்றாங்க. உங்க பார்வை? அனைவருக்கும் வணக்கம். இல்லை, இதுவரை 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் நாட்டின் நன்மைக்காக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 370 ஆகட்டும், முத்தலாக் சட்டமாகட்டும், குடியுரிமை சட்டமாகட்டும், இது எல்லாமே இந்த இந்திய நாட்டின் நன்மைக்காக. இன்னைக்கு பங்களாதேஷ் நடக்கிறப்ப இன்னைக்கு பல சிறுபான்மையினர், அங்க இருக்கிற இந்துக்கள் இங்க உள்ள வர பார்க்கறாங்க. இன்னைக்கு அதுக்கு வழிவகை செய்யக்கூட அந்த சட்டத்தில் இன்னைக்கு இடம் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களை எல்லாம் மக்களை மதம் என்று பார்க்காமல் அனைவரையும் அனுசரித்து செல்கின்ற அரசு நம்முடைய மத்திய அரசு. அதைத்தான் இந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் சொல்றாங்க. சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது பரிவோடு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இங்கே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏன் அந்த பரிவை காண்பிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டை அவங்க மீது வைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேங்க, இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் எவ்வளவு, அதன் மூலம் வருகின்ற வருமானம் எவ்வளவு, அது எந்த வகையில் இஸ்லாமிய மக்களுக்கு பயன்படுகிறது, இதையெல்லாம் கணக்கெடுத்து, அதை விட மிக முக்கியம், ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மேலானதாக இருக்க முடியாது. ஆனா இந்த சட்டம் அப்படி இருக்கிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, உங்களுடைய நிலத்தை ஒருத்தர் வந்து இது வக்ஃப் வாரியத்துக்கு, நீங்க முதல்ல ட்ரிபியூனலுக்கு போகணும். ட்ரிபியூனல்ல நீங்க இல்லாட்டத்தான் நீதிமன்றம் போக முடியும். ஆனா இன்றைக்கு கொண்டு வந்திருக்க சட்டம் என்ன சொல்றது, நீங்க நேரடியாக நீதித்துறை இங்க இருக்கிற உள்ளூர் கலெக்டர்களை பொறுப்பெடுத்துக்க முடியும். அண்ணன் திரும்ப திரும்ப சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இல்ல மாற்று மதத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு எம்எல்ஏவோ உறுப்பினராக வர முடியும். அவர் இஸ்லாமிய இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தயவு செய்து இதை வந்து ஒரு மத பிரச்சனையாக பார்க்க கூடாது. இதில் தயவு செய்து அரசியல் செய்யக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இந்த சட்டத்தின் படி குறிப்பா தமிழ்நாட்டில் நான் சொல்ல முடியும், ஒரு மாற்றத்தை குறிப்பிட்டு காமிக்கிறார் திரு பீட்டர். இதுல மாற்று மதத்தினரும் இப்போது வக்ஃப் போர்டுல வரலான்ற இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அது மத ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு தானே. அதை ஏன் செய்ய முடியும்? இது வேறு மதங்கள்ல அப்படி செய்ய முடியுமாங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அப்படி செய்ய வந்தாலும் அடுத்தடுத்த மதங்கள்ல, சிறுபான்மை மதங்கள்ல எடுத்தாலும் அது தவறு. அதே இந்து மதத்துல இது போன்ற முயற்சிகளை எடுக்க முடியுமா? இப்ப நம்ம நிறைய திருக்கோயில்கள்ல, சில கோயில்களில் குறிப்பாக வச்சிருக்கிறோம், பிற மதத்தினர் வருவதற்கு அல்லது வழிபாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் வக்ஃப் போர்டில் இன்னொரு மதம் வரலாம், இல்லை வேறு யார் வேணாலும் வரலாங்கிறது சரியாங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. இல்ல, அதை நீங்க முழுமையா பார்க்கணுங்க. ஒரு கமிட்டி, பார்லிமெண்ட் கமிட்டி அமைக்கிறப்போ, மத்திய கவுன்சில் அமைக்கிறப்போ, மாநில கமிஷன் அமைக்கிறப்போ, அந்த பகுதியோட எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அதுல வருவாங்க. அந்த எம்எல்ஏக்கள் வர்றப்ப கட்டாயமா அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதுல அந்த எம்பிக்கள் வர வேண்டியது அவசியம் என்கிறது அந்த குழு இருக்குது. அதனால அவர் யாராக வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் அவர் எம்பி ஒருவேளை இந்துவாக இருந்தாலும் இருந்தாலோ அவரும் இடம்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிந்துரை கொண்டு வந்திருக்கிறது. சுருக்கமா திரு பீட்டர். எஸ், அதாவது தம்பி நாகராஜனுக்கு நான் ஒரு கிளாரிட்டி. இப்போ வந்து ராமேஸ்வரம் கோயில் இருக்கு. ராமேஸ்வரம் கோயில்ல ராமநாத சாமி கோவில், அங்க வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். நான் வந்து பொது கணக்கு குழு தலைவராக இருக்கின்ற போது அங்க வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். நான் வந்து ராமநாதபுரம் கோவிலுக்கு வந்து அங்கே நடக்கிற பணிகளை வந்து குழுவினுடைய தலைவர் என்கிற முறையிலே நான் ஆய்வுக்கு சென்றேன். அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து அங்க வந்து நான் பேர்களை சொல்ல விரும்பல. அப்பொழுது என்ன நினைக்கிறது என்று சொன்னால், சட்டமன்ற உறுப்பினராக அந்த ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க. இன்னைக்கு வந்து மனோ தங்கராஜ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அமைச்சர். அவர் வந்து அங்க உள்ள முக்கியமான சுசீந்திரம் கோவில்ல தேர் எடுக்கிறாங்க. அமைச்சருங்கிற முறையில அந்த தேரை தொட்டு வடம் எடுக்க போகிறார். போகின்ற போது அவரை வந்து தேரை இழுக்க அவர் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இவ்வளவு கடுமையாக இருக்கின்ற போது அந்த கோவில் அரங்காவலர்களிலே ஒரு மாற்று மதத்தவரை போட வேண்டும் என்று சொல்வது தம்பி நாகராஜ் எப்படி நியாயமா இருக்க முடியும்? அவரோட கருத்தை கேட்டலாம் சார். ஒன்ஸ் வந்து பப்ளிக் ஆபீஸ் இல்ல, ஒரு மத நம்பிக்கையோடு ஒரு கோயிலுக்குள்ள சென்று வழிபடுவதையும் ஒரு வக்ஃப் போர்டு போன்ற பொறுப்பில் இருப்பதையும் நீங்க ஒன்றா பார்க்க கூடாது.
இந்து கோயில்ல இந்துக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தான் உள்ள போக வேண்டும் என்று இருக்கிறது. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை சாத்தான் என்று சொல்றவர்கள் உள்ள போற எப்படி அனுமதிக்க முடியும் அப்படிங்கறது அந்த மக்களுடைய கேள்வியாக இருக்கும். நான் கேட்கறது, இந்த வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுமையான ஒரு நல்ல சட்டத்தை நிலைநாட்டக்கூடியது, ஒரு அரசு அதிகாரம் கொண்டது. அதுல எம்எல்ஏ ஆட்டோமேட்டிக்கா வர செய்வார். கோயில்ல சென்று வணங்குவதற்கு அவர் அந்த நரேட்டிவ் செட் இல்ல கோயில்ல பேசி முடிச்சறேன். அண்ணா பேசி முடிச்சறேன். கோயில்ல சென்று வழிபடுவதற்கு பொதுமையானது கிடையாதுங்க. பொதுமையானது கிடையாது. வாய்ப்புல பேசுங்க. நீங்க மாற்று கருத்தை நீங்க வந்து ஒரு பொய் அப்படியே பேசிட்டு இருக்காரு. ஓகே சொல்லுங்க. பேசி முடிச்சிடறேன். நீங்க தயவுசெய்து தொலைபேசி ஒன்று. இரண்டாவது, நான் திரும்ப சொல்றேன், ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலாக இருக்க முடியாது. இல்லையே, உங்க இடத்தை வக்ஃப் வாரியம் வந்து உங்க இடம் சொல்லிட்டா, உங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது. இல்ல, நீங்க வக்ஃப் போர்டு வரைக்கும் தான் போகணும். எல்லாரும் நீதிமன்றத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீதிமன்றத்துக்கு உட்பட்டதுதான் சார். நீங்க முதல்ல ட்ரிபியூனல் போகணும் சார். ஆமா சார், அது உண்டு. அது கரெக்ட். இல்ல இல்ல, அது சரி. அதாவது வக்ஃப் வாரியத்தினுடைய என்ஓசி பெற வேண்டும் ஒரு விஷயத்தை எடுத்து. ஆனால் அதை தாண்டி நீதிமன்றம் அதுல தலையிடுவதற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்கும் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. அடிப்படை அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக அல்லது உயர்வாக எந்த அதிகாரமும் வக்ஃப் வாரியத்துக்கு கிடையாது. அதை நம்ம முதல்ல கிளியர் பண்ணி வேணா, அது தப்பா மிஸ்லீட் ஆக கூடாது. ரெண்டா, என்னோட கேள்வி என்னன்னா, சொல்லுங்க. இல்ல இல்ல, மிக தெளிவா நான் ராணிப்பேட்டை சமீபத்தில் போயிருந்தோம். ஒரு 51 ஏக்கர் நிலத்தை, 57 ஏக்கர் நிலத்தை உடனடியாக வக்ஃப் வாரியம் அங்க சொல்லுகிறது, எங்களிடம் சொல்லுது 9 ஏக்கர் நிலம் பட்டா போடப்படுகிறது, உடனடியாக நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது, பத்திரப்பதிவு ரத்து செய்யப்படுகிறது. இதை வந்து மாவட்ட ஆட்சியர் தலையிட முடியல, நீதிமன்றம் தலையிட முடியல. நீதிமன்றம் தலையிட முடியும். விவசாயிகள் இல்ல இல்ல திரு நாகராஜ், நீதிமன்றம் தலையிட முடியும், அதிகாரம் இருக்கிறது. போயிட்டு இல்ல இல்ல சொல்றேன், நீங்க உடனடியாக நீங்க லோக்கல் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இப்ப என்னுடைய கலெக்டர் நான் போக முடியாது, கலெக்டர் எனக்கு உத்தரவு போட முடியாது. இப்ப அது என்னுடைய நிலம் என்று சொல்வதற்கு எனக்கு வேற யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சாங்கன்னா எனக்கு உரிமை இருக்கிறது, நாங்க நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஆனா வக்ஃப் வாரியம் சொல்லிட்டா நான் நீதிமன்றம் உடனடியாக செல்ல முடியாது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போக முடியாது, வக்ஃப் வாரியத்தை போகணும். நீங்க சொல்றது என்னன்னா வக்ஃப் வாரியம் ஆக்கிரமிப்புங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்குறீங்க. வக்ஃப் வாரியத்தினுடைய முடிவை எதிர்ப்பதற்கும் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கும் எல்லா உரிமைகளும் சொல்லிவிட்டால் சார். ஆமா சார், வக்ஃப் வாரியம் இருக்கிறதே, வாரியம் உருவாக்கப்பட்டதே எதுக்குன்னா, எங்கெங்கெல்லாம் நிலங்கள் இப்படி முறையாக பயன்படுத்தப்படலையோ, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மீட்பது அப்படிங்கிறது அந்த வாரியத்தினுடைய வேலையை கூட, அடிப்படை வேலை. அதுல நீங்க முரண்படுறீங்கன்னு வச்சுப்போம், அந்த நிலம் அதுல கிளைம்ல வந்து முரண்படலாம், ஆனால் அதிகாரம் முழுசா அவங்கள்ட்ட இல்ல. இன்னொரு கேள்வி எனக்கு என்ன இருக்கு, நான் முதல் சுற்றுல கேட்டுறேன், அப்புறம் நம்ம பேசுவோம். இப்ப நம்ம நீ இந்த இடத்துல அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம்னு தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் இயற்றிருக்கு. இதை நம்ம முழுசா ஏத்துக்கிறோமா? அதுல உங்க நிலைப்பாடு என்ன? அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் உதவி பண்றோம் அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு இதே விதமா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இதுலயும் நாம வந்து வேறு மதத்தினர் கூட வேண்டாம், வேறு சமூகத்தினர் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்ப இதையெல்லாமும் சேர்த்து தானே பார்ப்பாங்க அதுல. இல்ல, நான் 2 கேள்வி கேட்கிறேன். நீங்க அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகராகணும்னு சொல்றீங்க, ஏற்கனவே இருக்கிறது. இன்னைக்கு பட்டத்தரசியம்மன் கோயில்ல இன்னைக்கு அவங்களோட சமுதாயம் தான் அவங்க அர்ச்சகரா இருக்கிறாங்க. எல்லா கோயிலையும் எல்லாரும் அவங்க சௌரியத்துக்கு கேட்க ஆண்டாண்டு காலமாக பல்வேறு சமுதாயத்தினர்கள் அந்த அர்ச்சகரா இருக்கிறாங்க. இது ஒன்றும் புது சட்டம் விதிகளுக்கு உட்பட்ட திருக்கோவில்கள் திமுக காட்டிக் கொண்டிருக்கிறது. இல்ல உங்களுக்கு தெரியும், அது ஒரு நீண்ட விவாதம். ஆனா அடிப்படையில் எல்லா திருக்கோயில்களுக்கும் அவங்க அப்படி ஆயிட முடியாதுங்கிறது தான் சிக்கல். அதுக்கு தான் சட்டம் இயற்றப்பட்டது. கொங்கு மண்டலத்துல பல குலதெய்வங்கள்ல பல்வேறு சமுதாயத்தை குலதெய்வ வழிபாடு வேற சார். குலதெய்வங்கள்ல நான் போய் வழிபாடு செய்ய முடியும், நான் போய் அர்ச்சனை பண்ண முடியும், அதெல்லாம் இருக்கு. எல்லா திருக்கோயில்களிலும் அது முடியுமா, சாத்தியமாங்கிறது தான் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி. அதுக்கு தான் சட்டம் இயற்றப்பட்டுச்சு. நீங்க சிதம்பரம் எடுத்துங்க, நடராஜர் திருக்கோயில்ல நாம என்ன சட்டம் இருக்கு? உச்சநீதிமன்றமே இதுவரைக்கும் அதுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்குல்ல. அப்ப அதே விதமான ப்ரொடெக்ஷன் ஏன் வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கக்கூடியதுங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல. சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப தமிழ்நாடு அரசு இந்திய அறநிலைத்துறையை கையில வச்சிருக்குது.
கோயில்கள்ல தலையிடுது. அது மாதிரி மசூதியிலேயோ அல்லது சர்ச்சுகளிலேயோ தலையிட முடியுமா? சரி. அது சட்டம் ஆதரிக்கிறதா, அனுமதிக்கிறதா? நான் கேட்கிறேன். நீங்க அப்படி சொல்லுங்களேன். நீங்க ஏன் சர்ச்சுக்குள்ள நீங்க போறது இல்ல? ஏன் சர்ச்சுடைய பணமோ மசூதி பணமோ ஏன் உங்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு ஏன் பயன்படுறது இல்ல? நான் கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். நீங்க அந்த ரெண்டுக்குமான பதில் சொல்ல எதிர்கேள்வி கேட்டிருக்கீங்க. திரு பீட்டர் குறுக்கிடுவார். பீட்டர் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. மத்தவங்களோட முதல் கட்ட கருத்து கேட்கிறேன். இதுக்கான பதிலா மட்டும். எஸ் ஒரே ஒரு செகண்ட். அதாவது இன்னைக்கு வந்து அரசு வந்து வக்ஃப் போர்டுல தலையிட முடியுமான்னு கேட்டார்ல, அந்த வக்ஃப் போர்டு வந்து டோட்டலி அண்டர் தி சூப்பர்விஷன் டைரக்ஷன் ஆஃப் தி செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து ஒரு லீஸ் வந்து 3 வருடத்திற்கு மேல கொடுக்கணும்னா கூட வக்ஃப் போர்டு வந்து அந்த செயலாளர்கிட்ட அனுமதி வாங்காம கொடுக்க முடியாது. அந்த செயலாளர்கிட்ட அனுமதி வாங்காம லீஸ் போட முடியாது. திருக்கோயில்கள்ல நீங்க தலையிடுவது போல தர்காக்கள்ல மசூதிகள்ல தலையிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறாரு திரு பீட்டர். நீங்க வக்ஃப் போர்டு வேற, இது வேற. நீங்களே சொல்லிருக்கீங்க. வக்ஃப் போர்டை பத்தி தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். வக்ஃப் போர்டை பற்றி தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். வக்ஃப் போர்டுடைய சிஸ்டத்தை தான் பேசி நான் கேட்கிறேன். நீங்க வந்து நான் தான் கேட்டேன். நீங்க வந்து தலையிட பத்தி பேசுறீங்க, கோயில்கள் தலையிட பத்தி சொல்றீங்க. இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்களும் அர்ச்சகராகலாம் என்று சொல்கின்ற அரசு மசூதியிலேயோ சர்ச்சிலேயோ தலையிட தான் நான் கேட்கிறேன். ரைட், அங்க எல்லா சமூகங்களும் இருக்காங்கன்றாங்க. அப்படி தேவைப்பட்டா அதையும் பேசுறேன்.